ஹாய் ட்ரேடர்ஸ். இப்போ ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது நேற்றும் அப்படி தான் ஆச்சு, இன்றைக்கும் அப்படி தான் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நேற்று வந்து ரெக்கார்ட் ஆகவே கிடையாது, இன்றைக்கி வாய்ஸ் வரல. சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாப் பண்ணேன், பட் வாய்ஸ் வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன், அது லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ட் லாஸ் ஆனதான் அந்த சார்ட் விட்டுட்டேன், வேறு சார்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. புரியுதுங்களா? நான் வந்து இங்கே டவுன் ட்ரேடு கொடுத்தேன். சரிங்களா? அங்கே பாருங்கள், நான் வந்தேன், பார்த்தேன், டவுன் ட்ரேடு கொடுத்தேன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சொல்லுங்கள், எப்படி இது சாத்தியம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? இப்போது வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த சார்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு எதுவுமே உங்களுக்கு புரியாது. பட் ஆனால் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய மைண்ட் செட்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, எப்படி வந்திருக்கான், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நான் பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? பிகாஸ் அந்த இடத்துல தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்கிறது. புரியுதுங்களா? பட் ஆனால் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அந்த இது எந்த இடத்துல நடக்குது, அது என்ன ஃபாலோ பண்ணியிருக்கான், ஏன் அவன் அங்கே வந்திருக்கான் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதுதான் நாலேஜ். ஏன் தெரியல அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லை, ஏன் எனக்கு தெரியுது அப்படின்னா நாலேஜ் இருக்குது. எனக்கு அது மட்டும் இருந்தால் போதாது, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கின்றது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஓகே, ஸோ அந்த சார்ட் வந்து சரியில்லாதனால வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. சரிங்களா? இது பாருங்கள், எப்படி இந்த ட்ரேடை எடுத்தேன் அப்படின்றத யோசிங்க. சரிங்களா? எல்லாமே யோசிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம யோசிக்க தான் ஒரு கொஷின் வரும். அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க தான் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லைனா ஆகாது. இப்போ வந்து இங்கே பையரே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன், இங்கே வந்து செல்லருக்கு ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஓகே, ப்ராஃபிட். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பையர் வந்துட்டான் அப்படின்னா ஏன் பையர் வந்தான் அப்படின்ற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போது தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். நீங்கள் வந்து ஒன்ஸ் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸ் ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன தான் ப்ராஃபிட் எவ்வளோ தான் பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அது ஏன் ஆச்சுன்றது நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பக்கம் வர முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. 100% சொல்லுவேன். சரிங்களா? ஸோ முழுக்க இது வந்து உங்களுடைய அறிவு, உங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர சும்மா கண்ணோட்டத்தில் வாய்ப்பே கிடையாது. எடுத்தோம் கவுத்தோன்றதும் இது கிடையவே கிடையாது. முக்கியமாக அதில் பேஷன்ஸ். என்ன தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் பொறுமையாக நம்ம ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் அதுதான் முக்கிய மூல காரணமே அதுதான். சரிங்களா? ஓகே, ஸோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 59வது செகண்டில் நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடுங்க. அடுத்த கடையில் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 செகண்ட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிலே ஆகுது, புரியுதுங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட். இப்போ இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ 2 ட்ரேட் ஒரே சார்ட்டில் எடுத்திருக்கேன். அதுதான் நாலேஜ். சரிங்களா? நான் எப்படி வந்து இங்கே பையர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கேன், ஆனால் இங்கே எப்படி செல்லர் வருவான்னு நான் கொடுத்தேன். அதுதான் எங்கள் விஷயமே. ஏன் கொடுத்தேன், எப்படி கொடுத்தேன், நான் எப்படி கொடுத்துருப்பேன். உங்கள் நாலேஜ் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் யோசிச்சு அது உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதை பற்றி உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பிகாஸ் அது சரியாக தப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தேவை ஆன்சர். ஆனால் உங்களால் கொஷினை உருவாக்க முடியுதா? நீங்கள் கொஷினை உருவாக்கிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஸோ நான் எப்படி வந்து கன்ஃபார்மாக வந்து எப்படி இங்கே செல்லர் வருவா நான் கொடுத்தேன். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் தாங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ளே வந்து மார்க்கெட்டில், எவ்வளோ விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடல் போல் அதெல்லாம் முடியாது. ஸோ நமக்கு எவ்வளோ தெரியும், அதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கலாம் அப்படின்றது தான் அங்கே விஷயமே. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் மைண்ட் செட். சரிங்களா? ஓகே, ஸோ 2 ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட். அது மாதிரி வந்து சார்ட் வந்து
சூஸ் பண்ண தப்பாக சூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. லாஸ் ஆகுறது சகஜம். அது ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்றத நான் பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட். அதுவே ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ் தான் சரிங்களா. ஸோ லாஸ் காமன் தான். 100% மார்க்கெட்டில் ஷோர் ஷார்ட்டே வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஆனால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேணும், பேஷன்ஸ், பொறுமை. சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க சரிங்களா. ஈஸியாக வராது, ஆனால் வரும். புரியுதுங்களா. ஸோ 2 ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ட்ரேட் பார்க்கலாம். ஸோ நான் உங்களோட பேசிட்டு தான் இருக்கிறேன், பட் ஆனால் சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா. ஸோ என்ன நடக்குது, அவன் எப்படி வந்துட்டுருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா. பிகாஸ் நாலேஜ் சரிங்களா. ஸோ அவன் ஏன் வரான், எதுக்கு வரான் அப்படின்றது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா. ஓகே ஓகே, பையர் வந்தான், பட் செல்லர் வந்துட்டான், ப்ரெஷர் வந்துட்டான். சரி ஓகே, பார்க்கலாம். ஃபைட் பண்ணுறாங்க. யார் வின் பண்ணுவாங்க? இப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி, அவன் வின் பண்ணணும் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து வின் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான் சரிங்களா. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, செல்லர் வந்துட்டான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுவான்னு நினச்சேன், இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போவோம் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கேயே செல்லர் வந்துட்டான் சரிங்களா. ஓகே ஓகே, ட்ரேடே விட கிடையாது. எவ்வளோ நேரம் கழித்து ட்ரேட் விழுது பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மார்ட்டின் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா. பிகாஸ் இங்கேயே வந்து பையர் வருவோம் அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷன். பட் ஆனால் ஒரு செல்லர் வந்துட்டான். ஓகே, இப்போ அங்கே பையர் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே போகிறான் பாருங்கள். ஸோ நான் பிரேக் அவுட் பண்ணுவான்னு சொன்னேன்னா அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணுறானா, அதுதான் எங்கள் விஷயமே சரிங்களா. பட் இங்கேயே எதிர்பார்த்தேன், பட் ஆனால் அவன் அடுத்த கேண்டில் தான் வந்தான். சரி ஓகே, நாம் நினைக்கிறது நடக்குதா, அவ்வளோதாங்க விஷயம். புரியுதுங்களா. ஸோ இதுதான் நாலேஜ். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தவங்க கவுத்தோன்றது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா. ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கணும். அந்த இடத்துல அந்த கோடு வருதா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். அந்த இடத்துல உங்கள் டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல உங்கள் டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பையர் ஸ்ட்ராங்காக வந்துட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னும் வந்து $10 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட் மார்ட்டிங்கள் ரெக்கவர் பண்ணியாச்சு சரிங்களா. நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா. நான் இங்கே பையர் ட்ரேட் எடுத்தேன், இங்கே எப்படி நான் செல்லர் ட்ரேட் எடுத்தேன். இது வந்து ஒரு லெவலை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்க முடியுமா, முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள் பையர் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கான் சரிங்களா. ஸோ எல்லாமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது 100% கிடையாது சரிங்களா. ஓகே, ரொம்ப வாராக போயிட்டுருக்கான் பையர் சரிங்களா. பாருங்கள் உங்களுக்கே தெரியுது. ஸோ லாஸ்ட் 1 ட்ரேட் எடுக்கலாம். மார்ட்டிங்கள் தான் சரிங்களா. $10 கொடுத்தேன், $5 கொடுத்தேன். இப்போ $10 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரியும். பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வந்து என்ன தான் அவன் பையர் ஸ்ட்ராங்காக போனாலும் செல்லர் வரணும். புரியுதுங்களா. ஏன் வரணும், எதுக்கு வரணும் பாருங்கள். ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குறான், இருந்தாலும் இந்த செல்லர் வரணும். அவன் ஸ்ட்ராங்காக தான் வருவான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறான் சரிங்களா. ஸோ இதுதான் இங்கே விஷயமே சரிங்களா. மற்றபடி இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ரிடிக்ஷன் அதுதான் இங்கே முக்கியமே சரிங்களா. சரி, இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. 4 ட்ரேட் எடுத்தேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் கேண்டிலுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த செல்லர் கேண்டிலுக்கு 2, இங்கே வந்து பையர் வருவான்னு சொல்லி எடுத்தேன் மார்ட்டிங்கள் ப்ராஃபிட், இதுவும் மார்ட்டிங்கள் ப்ராஃபிட்.
டோட்டலாக இந்த சார்ட்லே 10 மினிட்ஸில் மொத்தம் 4 ட்ரேட் எடுத்தேன். 4 ட்ரேடும் ப்ராஃபிட். நான் ஜஸ்ட் வந்து $5 தான் கொடுத்தேன். ஆல்ரெடி ஓவர் ப்ராஃபிட்டில் இருக்கேன். அதனால் $5 தான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? பிகாஸ் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய நாலேஜ் அங்கே வந்து கம்மியாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். புரியுதுங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணும்போதே ப்ரிடிக்ஷன் அந்தளவுக்கு இல்லை. பிகாஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணி 7 டேஸ் மேலே ஆகிடுச்சு. நேற்று தான் ட்ரேட் பண்ணேன். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயம் இருக்குங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று பையர் செல்லர் அப்படியே தெரிஞ்சு உள்ளே வர வேண்டாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசை லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முழிக்க வேண்டாம். சரிங்களா? இதுதான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கான்டெக்ட் பண்ணுங்கள். டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.